இந்த வீடியோவில் பிடிஎஃப்பை நம்ம எப்படி AutoCAD டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் வந்து PDF import. இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம அடுத்தது எந்த ஃபைல்னு செலக்ட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு எந்த பேஜ், இந்த பிடிஎஃப்பில் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. எந்த பேஜை கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பேஜை வந்து இதில் என்ட்ரு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செலக்டும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பேஜ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த பேஜ் செலக்ட் ஆகிரும். இந்த சைடில் ஃபுல்லும் அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பிடிஎஃப் வந்து AutoCAD எலிமெண்ட்ஸாக ஒவ்வொன்றா கன்வெர்ட் ஆகும். அது உங்கள் சிஸ்டம் கெப்பாசிட்டியும் பொறுத்து, இல்லைனா அந்த பிடிஎஃபோட குவாலிட்டியும் பொறுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸையும் செலக்ட் பண்ணி லேயர் 0க்கு வந்து நம்ம மாற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் இருந்த எல்லா ட்ராயிங்ஸும் அப்படி நமக்கு வந்து AutoCAD டிராயிங்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா AutoCAD டைமென்ஷன் கிடையாது, ஜஸ்ட் லைன்ஸ் அண்ட் நேரோஸாக தான் இருக்கும். உங்களுக்கு டைமென்ஷனோட வேணும்னா இந்த டைமென்ஷன்லாம் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த பிளாக்ஸ் வந்து மேபி சேம் சைஸில் இருக்காது. இப்போ இதில் வந்து 32 கொடுத்துருக்குது, 32 mm இருக்க சான்ஸ் இல்லை. நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன், 0.375 தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஸ்கேல் பண்ணி எக்ஸாக்ட் சைஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம்.